வணக்கம், இது உங்க தமிழ் ட்ரெண்ட். விஜய்க்கு பயந்து செந்தில் பாலாஜி செய்த காரியம். கரூரில் இனி திமுக காலி. ஆர்ப்பரிக்கும் தாவேகா. 4 தொகுதிகள் செந்தில் பாலாஜியின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அவர் அராஜகம் செய்கிறார் என்கிறார்கள். விஜய்க்கு தனிப்பட்ட ரசிகர்கள் மட்டுமல்ல, அவர்களது ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் தாவேகாவிற்கு வாக்களிக்க தயாராக இருப்பது பெரும் பலமாக பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது அரசியல் பிரச்சார பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று கரூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்ய உள்ளார். நாகப்பட்டினம், திருவாரூரை அடுத்து கரூர் பிரச்சாரம் குறித்து பொதுமக்கள், அரசியல் விமர்சகர்களுக்கிடையே பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இன்று மதியம் சுமார் 12 மணி அளவில் வேலுசாமிபுரத்தில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதற்கு முன்பு காலை நாமக்கல் மாவட்டத்தில் சேலம் சாலையில் KS தியேட்டர் பகுதியில் அவர் பேசினார். கரூரில் தாவேகா பெரிய அளவிலான பொதுக்கூட்டத்தை எதிர்பார்த்து சாலைகளில் பதாகைகள், கட்சி கொடிகள் அலங்கரித்துள்ளது. பொதுமக்களுக்கு 10,000க்கும் மேற்பட்ட விஜய் படத்துடன் தண்ணீர் பாட்டில்கள் இலவசமாக விநியோகிக்கப்பட்டது. கரூர் காவல்துறை ஆரம்பத்தில் அனுமதி கொடுக்க காலம் தாழ்த்தியது. விஜயை பார்த்து திமுக அச்சம் கொள்வதாக விமர்சிக்கப்பட்டது. விஜயின் பிரச்சாரங்கள் ஏற்கனவே பெரிய கூட்டங்களை ஈர்த்துள்ளன. குறிப்பாக இளைஞர்கள், பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. இது குறித்து விஜயின் தீவிர ரசிகரான டைகர் சுந்தர் கூறுகையில், விஜய் கேட்ட இடம் கொடுக்கவில்லை, ரவுண்டானா கொடுத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். இங்கே இடம் கம்மியாக இருக்கிறது. விஜய் வருவதால் தான் இடமே கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள். 4 தொகுதிகள் செந்தில் பாலாஜியின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அவர் அராஜகம் செய்கிறார். ஆனால் விஜய் கரூர் வந்தால் 2 தொகுதியிலாவது நாங்கள் வெற்றி பெறுவோம். திருச்சி சென்ற பொழுது அதை தனது கோட்டையாக மாற்றிவிட்டார் விஜய். நாகப்பட்டினம் சென்ற பொழுதும் தனது கோட்டையாக மாற்றிவிட்டார். அதே போல கரூரையும் தனது கோட்டையாக மாற்றுவார். செந்தில் பாலாஜி 4 தொகுதியை வைத்திருக்கிறார். நாங்கள் எப்படியாவது 2 தொகுதிகளாக வாங்குவோம். பூவே உனக்காக படம் பார்த்தேன். அதில் இருந்து விஜய் ரசிகராக மாறிவிட்டேன். பூவே உனக்காக படம் வெளிவந்த பொழுது நான் காதலித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது முதல் விஜயை பிடிக்கும். அவர் வசனம் பேசுவது, டான்ஸ் ஆடுவது என விஜயை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரது கல்யாணத்திற்கும் நான் சென்று வந்தேன். அவர் கோயம்புத்தூர் வரும்பொழுது அவருக்கு கை கொடுத்தேன். விஜய் நடிகர் என்பதற்காக சொல்லவில்லை, ஆட்சி மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றேன். 2026இல் தலைவர் விஜய் வருகிறார். தாவேகா ஆட்சி ஆளும், இது உறுதி. தமிழகத்தை தாவேகா ஆளும். எங்கள் வீட்டில் என் மனைவியிலிருந்து என் மகன்கள் வரையில் அனைவரும் விஜய் ரசிகர்கள் தான். ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இனி எல்லாம் விஜய் தான் என தெரிவித்துள்ளார். விஜய்க்கு தனிப்பட்ட ரசிகர்கள் மட்டுமல்ல, அவர்களது ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் தாவேகாவிற்கு வாக்களிக்க தயாராக இருப்பது பெரும் பலமாக பார்க்கப்படுகிறது. இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்.